வணக்கம். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் தலைமை அலுவலகத்திற்கு நம்மளுடைய தலைவர் செல்லதுரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சிறிய உரையாடலை அவரிடமிருந்து பேசலாம் என்று இருக்கிறேன். சொல்லுங்கள் செல்லதுரை அவர்களே, நீங்கள் எதனால் இந்த டிஎன் ஆல் டிரைவர் ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்ன, அதில் நீங்கள் சேர்ந்ததுக்கு காரணம்? அனைவருக்கும் வணக்கம். நம் டிரைவர் சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்குமே வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அருமையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிரைவர்கள் 90% டிரைவர்கள் வந்து பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. அதனால அவங்கள வந்து ஒரு தெளிவறைக்கு கொண்டு வரணும். பொறுப்பு இல்லாத நண்பர்கள் எதனால பொறுப்பு இல்லை அப்படிங்கிறன்னா, ஒரு ஏழாதான் இருக்கிறாங்க டிரைவர்கள். இப்போ ஒரு 1000 சம்பாதிக்கிறாங்களா, ஒரு 700 செலவு பண்ணிடுறாங்க, 300 வீட்டில் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் என்ன செய்வாங்க? கஷ்டம். ஸோ அந்த டிரைவருக்கே நாளைக்கு ஒரு பிரச்சனை, கையில் அடிப்பட்டு போச்சு, காலில் அடிப்பட்டு போச்சு, அப்போ என்ன பண்ணுவாரு? இந்த 300 ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த பணத்தை சேமிக்க தெரியல நம்ம டிரைவர்களுக்கு. அப்போ ஒரு பிரச்சனை வரச்சுலதான் அவங்களுக்கு அந்த வலிய வேதனையும் தெரியும். அதுல நானும் ஒரு ஆள் தான். என் கையை பார்த்துங்க, பார்த்துக்கலாம். 2 வருஷம் அடிபட்டு என்னுடைய ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பெரிய விபத்து. ஆமா, 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கிறேன். யாருமே இல்லை என்ன பாக்குற காலையில அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என் ஒய்ஃப், என்னுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி தான் பாத்துருக்காங்க. ஏன் சொந்த பந்தமே இல்லை, எல்லாமே போயிட்டாங்க. இது ஓப்பனா சொல்றதுன்னு இருக்கு, எல்லாமே போயிட்டாங்க. என் ஒய்ஃப் கிட்ட இருந்து என்ன பராமரிச்சு கொண்டு வந்து உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு சேர்த்து கொடுக்குறான். என்ன மாதிரி மற்ற டிரைவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அதனால வந்து டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன்ல வந்து டிரைவர்களுக்கு நல்ல செய்யணும். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் மாநில நிர்வாகிகள் தங்கப்பாண்டி அவர்கள், சென்றாய பெருமாள், இன்னும் மற்ற நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கத்தை சிறப்பாக கொண்டு போகணும், டிரைவர்களுக்கு நல்ல செய்யணும். அந்த நோக்கத்துல இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறோம். அருமையா போயிட்டு இருக்குது. நன்றிண்ணே. அப்புறம் இந்த சங்கத்து மூலமா உங்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? பாதுகாப்புன்னு கேட்டீங்களா, இப்போ நான் வந்து மேக்ஸிமம் நான் தமிழ்நாட்டுக்கு தான் ஓடுவேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் தமிழ்நாட்டுக்கு தான் போவேன். நான் மதர் ஸ்டேட் ஜாஸ்தி போக மாட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ் பிரச்சனைலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நான் எல்லா டிரைவரும் போலீஸ்காரங்க வந்து கெட்டவங்க நான் சொல்ல முடியாது. நிறைய நல்லவங்க இருக்காங்க. சில 1-2 போலீஸ் நண்பர்கள் பண்ற தவிர தான் வந்து எல்லாருமே பாதிக்குது. சரிங்களா? அதனால நம்ம போலீஸ்ல நம்ம பழகக்கூடாது. சில நண்பர்கள் செய்யறது எல்லா போலீஸ்காரங்களுக்கும் தவறுதெல்லாம் போயிடுது. இது மூலமா நீங்க என்ன தெரிய வைக்கிறீங்க? அதான் நான் வந்து இப்போ என்னன்னா, அந்த போலீஸ் நண்பர்கள் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, நான் ஒண்ணு கேட்கறது என்னன்னு கேட்கறேன்னா, இன்னைக்கு சென்னையில வந்து ஒரு டைம் போட்டுருக்காங்க, 12 மணி மத்தியானம் உள்ள போனோம். அது மாதிரி நைட் 10 மணி தான் உள்ள போனோங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சென்னை பெரிய அதிகாரிகள் தெரியப்படுத்திருக்காங்க. இது என்னன்னா, மொத்தமா 12 மணிக்கு போத்து என்ன ஆகும்? ஜாம் தானே ஆகும். கண்டிப்பா டிராபிக் ஜாம் ஆகும், அதிகமா தானே ஆகும். ஏன் இந்த ஒரு பெரிய அதிகாரிகள் தெரிய மாட்டேங்குது? ஒண்ணு போனா ஒண்ணும் தெரியாது. இந்த மொத்தமா உள்ள போத்துல என்ன டிராபிக் ஜாம் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் வருது. அது வந்து இந்த போலீஸ் நண்பர்கள் வந்து இதை கொஞ்சம் தவிர்க்கணும். சின்ன சின்ன வண்டிகள் விடலாம்ல, சின்ன சின்ன வண்டி விடலாம். இந்த கோயம்பேடு பார்க்க சிட்டிகள் இருக்குது, அவங்க ஓடி எடுத்து வரோம். அங்கிருந்து அடுத்த பக்கம் இருக்கான் டிரைவர், அங்க வந்துட்டு உள்ள போக முடியல, துப்பாட்டி வச்சுக்கிறாங்க. சில நண்பர்கள் என்ன பண்றாங்க, சில அவங்க தகுந்த மாதிரி பேசுறாங்க. சரி, நீ அப்படி போ, இல்லை இப்படி போ அப்படின்னா 2 பையில பேசுவாங்க போலீஸ்காரங்க. ஒன்னு இப்படி போ, இல்லை அப்படி போவாங்க. இல்ல மனிதி ஏதாவது பண்ணிக்கலாம் போனோம். அதனால கொஞ்சம் இதை மாற்றணும். போலீஸ் நண்பர்கள் இதை மாற்றணும். சிட்டில போற சின்ன சின்ன வண்டிகள் விடலாம், பெரிய ஹெவி லாரிகளை விடலாம். அது கொஞ்சம் டைமிங் பார்த்து விட்டுக்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கான்செப்ட். நன்றிண்ணா. நன்றி.